கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஜெபம் செய்வோம். கிருபை இருந்த நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். காலைதோறும் அது கிருபை எழுப்பது கிருபை தந்தீர். இந்த வார்த்தையை கொண்டு உடைய ஜனத்தை ஆசீர்வதித்தலும் சந்தித்தரலும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் என்னை செல்வின் மறைவுக்குள் வைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எலிசபெத் என்கிற பெண்மணி மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தெய்வத்தை தன் வயிற்றில் சுமந்த பெற்றெடுத்து வளர்த்த தாயாகிய மரியாளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? வாழ்த்துதல் மரியாளை நோக்கி எலிசபெத் சொன்னதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் இயேசுவை அவள் கற்பந்தரிக்கும் முன்பாக கன்னிகையாய் இருக்கும்போது அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்ற அந்த தேவகுமாரனை 31ஆம் வசனத்தில், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக என்கிற இந்த வார்த்தை அவளுக்கு நேராக வரும்போது மரியாள் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, நான் புருஷனை அறியேனே, அப்படியானால் நான் எப்படி கற்பம் தரிக்க முடியும் என்று கேட்க பொழுது அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தெய்வீகத்தால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்ற உடனே அவள் அந்த வார்த்தையை விசுவாசித்தாள். ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். தேவனுடைய வார்த்தையின் மேலே தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைத்தாள். முதலாவது, கடவுள் ஒருவர் உண்டு என்று ஒருவர் விசுவாசிக்க வேண்டும் என்பது கட்டாயமே கிடையாது. கடவுள் ஒருவர் உண்டு என்று எவர் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்க மிக தெளிவான ஒரு வார்த்தை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். காண்கிறது நம்புகிறது அல்ல, காணாததை நம்பினோம். ஆனால் ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, தேவன் உண்டென்று நீ முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அப்படி தெய்வீகத்தை விசுவாசிப்பீர்களானால் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அநேகர் கடவுளை இருக்கிறார் என்று விசுவாசிப்பார்கள், நம்புவார்கள். ஆனால் அவரை தேடும்போது அவர் நமக்கு பலன் கொடுப்பாரா என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள் இராது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளின் வயிற்றில் பிறந்து அவர் பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
அது நான் சாட்சி. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் போது, அவருக்கு தேடும்போது ஆண்டவர் கொடுக்கிற பலன் என்ன? பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவத்திலிருந்து விடுதலை, தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக இளைப்பாறுதல், தெய்வீக சுகம், தெய்வீக பலன், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வழிநடத்துதல், தெய்வீக பாதுகாப்பு. தெய்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரம்தான். ஏன் இதை எப்படி சொல்லியிருக்கேன்னு கேட்கலாம். யார் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய கிருபையை அனுபவிக்க முடியும், இரக்கத்தை அனுபவிக்க முடியும், அவர் மனதுருக்கத்தை அனுபவிக்க முடியும், அவருடைய தயவை அனுபவிக்க முடியும், அவர் மன்னிப்பை அனுபவிக்க முடியும், அவர் அருள் சமாதானத்தை அனுபவிக்க முடியும், அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், அவர் கொடுக்கிற பல்ல நம்பிக்கையை அனுபவிக்க முடியும், நித்திய ஜீவனுக்குரியதை அனுபவிக்க முடியும். அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள், ஆண்டவர் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்படி எவ்வளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய நீதி எது? கிறிஸ்துவே நமக்கு நீதியாக இருக்கிறார், அவர் தான் நீதி. ஆண்டவருடைய நீதி எங்கே, எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் அனுபவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அனுபவிக்க முடியும். அவரே தேவனால் நமக்கு ஞானம், நீதியும் பரிசுத்தம் மீட்பும் ஆனார். அதான் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசமே நம்மேல் பலிக்கிற நீதியாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் மிக அழகாக 3ஆம் அதிகாரம் 22 21 முதல் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் சாட்சி அடைகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளும் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை, பட்சபாதம் கிடையாது. தேவனுக்கு ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னொருக்கு ஒரு மாதிரி அல்ல. யாராக இருந்தாலும் கிறிஸ்துவை ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, மரியாளவர்கள் எதை விசுவாசித்தார்கள்? நான் புருஷனை அறியேனே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? ஆண்டுடைய பலன் மேல் வரும், தேவனால் கூட காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது விசுவாசித்தார்கள். அது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய நீதியாய் இருக்கிறார் என்று ஒருவர் விசுவாசித்தாலும் சரி, நீங்கள் தெய்வ நம்பிக்கை இருந்தவளாக இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கை இல்லாதவளாக இருந்தாலும் சரி, பாவம் உண்டென்ற ஒரு மனத்தாட்சி உங்களை குத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? மனத்தாட்சி உடைய எவரும் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அவருக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஏன் அவரே வழி என்று சொல்கிறேன் என்றால், பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர் அவர் ஒருவரே, பாவிகளுக்காக மரித்தவர் அவர் ஒருவரே, பலோத்துக்குரிய நம்பிக்கை தரக்கூடியவர், முக்தி அடைய வைக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. இது இலவசம்.
இதற்கு எந்த விதத்திலும் காசு கொடுக்க வேண்டாம். இலவசம். இலவசம்னா எங்கெல்லாம் போய் நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருளுக்கு ஒன்று இலவசம், அல்லது முந்தி நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கு இலவசம். எத்தனை இலவசங்கள் சொல்லப்படுகிறது. ஆட்கள் எவ்வளோ முந்தி அடித்து கொண்டு போகிறார்கள். தெய்வம் சொல்கிறார்கள், பாவம் மன்னிப்பு உனக்கு இலவசம். நீ எந்த ஒரு விரதமோ எந்த ஒரு புண்ணிய யாத்திரையோ நீ எந்த ஒரு தான தர்மமோ அதிக பணமோ செலவுக்கு அவசியமே கிடையாது. ரோமர் 3 அதிகாரத்தில் 23, 24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம். அறிவுக்குட்பட்டதல்ல அனுபவம். தத்துவங்களை நீங்கள் மறுத்து பேச முடியும், ஆனால் அனுபவத்தை யாரும் மறுதலிக்க முடியாது. ஏசு என்னை குணமாக்கினார், ஏசு எனக்கு சுகம் தந்தார், மறுதலிக்க முடியாது. ஏனென்றால் அவர் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. பாவத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு குணமாக்கும்படியும் அவர் தந்த சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கிறது நேற்றும் என்று மாறாதவருங்க. அறுபுலத்தில் இருக்கும்போது எப்படி வியாதிகளை சுமந்து குணமாக்கினாரோ அதே போல இன்றைக்கும் அவரை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, ஒருவர் வியாதி படுக்கையில் இருந்தார், கை கால் வணங்காமல் இருந்தார், கிறிஸ்துவை அறியாதவர் அவர். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். போய் ஜெபித்தோம். போய் ஜெபித்த மாத்திரத்தில் வந்து விட்டாங்க. அடுத்த வாரம் திரும்ப கூப்பிட்டு விட்டாங்க. என்ன போன ஆள் சோகமாக எந்திரிச்சு உட்காந்து நடத்த. இயேசு ஜீவிக்கிறார். பாவத்தை மட்டுமல்ல, நோயையும் நீக்க வல்லவர். ஏன்? அவர் மேல் வைக்கிற விசுவாசமே, அவர் நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசமே நமக்கு பலனை கொண்டு வருகிறது. இது மிக எளிமையான ஒன்று. தெய்வ நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அந்த தெய்வம் மனுஷ சாயலாய் வெளிப்பட்டு எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற அவர் நாமம் இயேசு என்று நீங்கள் விசுவாசித்தார். இந்த இயேசுவின் நாமமே உங்களை விடுவிக்கும். அவள் தேவன் பெயரிலும் விசுவாசம், தேவன் சொன்ன வார்த்தையின் பெயரிலும் விசுவாசம். ஒன்று, ஆண்டவர் இயேசுவின் மேலும் விசுவாசம் வைங்கள். ரெண்டாவது, அவர் சொல்லி இருக்கிற வேத வாக்கியங்களின் மேலும் விசுவாசத்தை வைங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இறக்க முடிசூட்டி நன்மை நான் வாயை திருப்தியாக்கிற கழுக்கு சமான் உன் வாயை திரும்ப வாழ்வது ஆகிறது. ஒரு கேன்சர் பேஷண்ட், 30 வயசு பையன், வாலிபன். ஏன் நான் சிஎம்ஜியில் கீமோதெரப்பிக்காக அட்மிஷன் ஆகியிருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு நான் இப்போ சொன்ன அதே 103 சங்கீதம் 3-4 வசனங்களை மறுபடி நீ சொல்லிக்கொண்டிரு. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணை அழிவுக்கு விலகி மீட்டு கிருபையினால் இறங்கினால் முடிசூட்டிய நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமம் வை திரும்ப வால் வைத்து வார்த்தைகளை விசுவாசித்து உனக்கு எப்பெல்லாம் உனக்கு வேதனை நினைக்கிறையோ நேரம் இந்த வார்த்தைகளை சொல்லி கத்திரத்தில் சொல்லு என்று சொல்லி ஜெபித்து விட்டேன். 3 மாதம் கழித்து அவர் கூப்பிட்டார். பழம்பிடைக்கு வந்துட்டேன், அவங்கள பார்க்கணுங்க. என்னன்னு போய் பார்த்தேன். கேன்சர் முற்றிலும் குணமாயிட்டு. ஏனால் அவர் சொன்ன வார்த்தையினால்.
அவர் சொன்ன வசனத்தின் மேல், வார்த்தையின் மேல் அவருக்கு விசுவாசம் வைத்தார். ஒரு பக்கம் மருத்துவம், இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை மேற்கொண்டது, தேவன் அவர்களை கிரியை செய்தார். இன்றைக்கு பணி கொண்டால் வேலை செய்கிறார், குடும்பமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தையும் வார்த்தையும் விசுவாசியுங்க, வியாதியை மாற்றி விடுவார், பிரச்சனைக்கு பதில் தருவார், பலவீனம் நீங்கும். ஜெபம். கிருபையின் நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கேட்க போகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.